இன்றைக்கி நம்ம ரியா ஸ்டோரியில் பார்க்க போகிற கதை துணிச்சல். ஒரு புத்துக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வெளியே வந்து அழுதுகிட்டே இருக்க, அங்கேருந்து ஒரு பாம்பு பார்த்துக்கிட்டு, ஏன் எப்போ பார்த்தாலும் வெளியில் வந்து நீ அழுதுகிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதுவா என் பையன் உள்ளேயே இருக்கான், புத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறான், அதான் ரொம்ப எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதை கேட்ட அந்த பாம்பு, இரு நானே போய் உள்ள போய் என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு அந்த புத்துக்குள்ள போக, ஏப்பா நீ வெளியிலேயே வரமாட்டேங்கிற, உங்க அம்மா வேற ரொம்ப கவலைப்படுறாங்க, ஏன் உள்ளேயே இருக்க, வெளியில வரமாட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வெளியில வந்தா கழுகெல்லாம் இருக்கும், ஏன்னா எங்க அப்பாவை கூட கழுகு தான் தூக்கிட்டு போச்சான், அதனாலதான் எனக்கு வெளியில வரவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா, இப்படி கழுகு வரணும்னு நீ பயந்துகிட்டே இருந்தேன்னா எப்படி நீ வெளியில வந்து உணவு தேடுவ, இற தேடுவ, எப்படி உன்னால சாப்பிட முடியும், இப்போ உங்க அம்மா இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, அம்மா கொண்டு வந்து உனக்கு இற தேடி கொடுத்துட்றாங்க, நாளைக்கு அம்மா இல்லாத காலத்துல நீ என்னப்பா செய்வ, எப்படி வந்து இற தேடுவ புத்துக்குள்ளேயே இருந்தா அப்படின்னு கேட்க, அந்த பாம்பு முழிச்சுச்சான். எதுக்குமே பயப்படக்கூடாதுப்பா, நம்ம போற இடங்கள்ல வர இடங்கள் ஆபத்து நமக்கு இருக்கதான் செய்யும், ஆனா அதை கண்டு நம்ம அஞ்சினோம்னா நம்மளால வாழவே முடியாது, இதை கண்டு நீ பயந்து உள்ளேயே இருக்காத, வா வெளியில அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வந்துச்சா தன்னம்பிக்கையோட. இப்பதான் அந்த குட்டி பாம்புக்கு கொஞ்சம் துணிச்சல் வந்திருக்கு. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில நம்ம வீட்டுல யாருக்காவது ஏதாவது நடந்திருந்தாலோ அதை கண்டு பயந்து நம்ம வெளியே வராம இருந்தோம்னா இப்படி பயந்துகிட்டே தான் இருக்கணும். துணிச்சலோட நம்ம வெளியே வந்தாதான் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு நம்ம சாதிக்க முடியும். நாளைக்கு நம்ம வேறொரு கதையில சந்திக்கலாம்.